அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தஞ்சோங் புங்கா அல்லது தஞ்சோங் பங்கா என்று சொல்லக்கூடிய மலேசியாவை சேர்ந்த பினாங் தீவுடைய ஒரு பகுதி. இது ஜார்ஜ் டவுனுடைய ஒரு புறநகர் பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் மாஸ்க்குன்னு பேர். ஃப்ளோட்டிங் அதாவது மிதக்கக்கூடிய மஸ்ஜித் அப்படின்னு பேர். இதே மாடலில் சவுதியில் இருக்கக்கூடிய ஜித்தாவில் ஒரு பகுதியில் இதே போல் அந்த கடல் ஓரத்தில் கட்டப்பட்ட, அதுவும் தண்ணி கீழே எல்லாம் போகக்கூடிய, இப்போ இதில் பார்ப்பீங்க அதேமாரி தான் அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. மக்காவுக்கு ஹஜ்ஜு உம்ராவுக்கு வரக்கூடிய பயணிகள் வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் பார்த்துட்டு வர்றது உண்டு. அதே போல் ஜித்தாவில் பணியாற்றக்கூடிய நமது சகோதரர்கள் அங்கே போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்ற ஒரு மசூதி, இதுக்கு பெயர் ஃப்ளோட்டிங் மஸ்ஜித் மாஸ்க்குன்னு பேர். மஸ்ஜித் தேரா தைமூர் லவுட் என்று பெயர் போட்டிருக்காங்க. ஸோ ஆக ஃப்ளோட்டிங் மாஸ்க் அப்படிங்கிறது இது பிரபலமான பேர். பார்க்குறதுக்கு மிதக்கக்கூடிய மாதிரி, கீழேலாம் அந்த பில்லருக்கு கீழே எல்லாம் தண்ணி போகக்கூடிய வகையில் இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் இதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் மாஸ்க், தண்ணியில் மிதக்கக்கூடிய மஸ்ஜித் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இதே டிசைனில் தான் கட்டியிருக்காங்க. அங்கே இதில் ஜித்தாவில் இருக்கக்கூடிய மசூதியையும் நம்முடைய சகோதரர் ஹபீப் ரஹ்மான் அவர்கள் அங்கே போயிருந்தப்போ நம்ம கூட்டிகிட்டு போய் காட்டினார். அதனால் பார்க்குறதுக்கு அதே டிசைன், ஒருவேளை அதுவும் ஒரே மாடலில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த பில்லர் கீழே அந்த மாதிரி பில்டிங் டோட்டல் கீழே எல்லாம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் மஸ்ஜித்னு பேர். ஜித்தாவில் இருக்க மஸ்ஜிதுக்கு பேர் மஸ்ஜித் அல் ரஹ்மா. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த மினரா இருக்குது பாருங்கள், அந்த மினரால் தான் வித்தியாசம். மற்றபடி கீழே இருக்க மற்ற டிசைனு பில்டிங்கு எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஆக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ஃப்ளோட்டிங் மஸ்ஜித், பினாங்கில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் தேரா தைமூர் லவுட் என்ற மஸ்ஜித். இது ஃப்ளோட்டிங் மஸ்ஜித் என்ற பெயரில் மிக பிரபலமானது. பினாங்குக்கு செல்லக்கூடிய மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இந்த மஸ்ஜிதும் ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு.